ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீ இந்த கோதாஸ்துதியில 20வது ஸ்லோகத்துல கோதை நாச்சியார் கடைக்கண்ணால எம்பெருமானை பார்க்குற பொழுது அவளுடைய கருநெய்தல் பூ மாதிரி அந்த கிரணங்கள் எம்பெருமானோட கிரீடத்துல வரவும் அது அப்படியே கருணைதல் புஷ்பம் போல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல அடுத்தது இந்த 21வது ஸ்லோகத்துல மாலை மாற்றும் படலத்தை பத்தி சொல்ல போறார் ஸ்ரீ தேசியன். காரணம் என்னன்னா, தாயார் கோதாதேவி அவளுக்கு கண்ணன் கனவுல சொன்னான் இல்லையா, அந்த வாரணமாயிரம் கனா கண்டதுல தோரணம் நாட்ட கனா கண்டேன், காளை புகுத கனா கண்டேன், அந்தரி சுட்ட கனா கண்டேன், காப்பு நான் கட்ட கனா கண்டேன், அதிரப்புகுத கனா கண்டேன், கைத்தலம் பற்ற கனா கண்டேன், தீவலம் செய்ய கனா கண்டேன், அம்மி மிதிக்க கனா கண்டேன், புரிமுகம் தட்ட கனா கண்டேன், மஞ்சன மாட்ட கனா கண்டேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இதெல்லாத்தையும் யார் சேவிக்கிறாளோ அவ எல்லாரும் நல்ல மக்களை பெற்று நல்ல மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறத பார்த்தார் ஸ்ரீ தேசிகன். இதுல எங்க மாலை மாத்துறதையே காணுமே, கண்ணன் கனவுல கூட காட்டலையே அப்படின்னு நினைக்கிறார். அதுக்கு காரணம் இருக்கு. என்னன்னா, தினம் கோதாதேவி தன்னுடைய மாலைய சூட்டின்ற மாலைய கழட்டி தினம் பெருமாளுக்கு சாத்திடுறாளோ இல்லையோ. ஸோ தினம் பெருமாளும் தாயாரும் மாலையை மாத்தின்றதுனால அதை தனியா சொல்லவே இல்லை போல இருக்கு. அதனால அப்போ இந்த சுயம்பரத்துல எல்லாரும் அவாவா பரிகாசமா சொல்றாளாம். அதை இந்த இடத்துல 21வது ஸ்லோகத்துல சொல்றார். ரங்கேஸ்வரஸ்ய தவச பிரணயானுபந்தாத் அந்யோன்யமால்ய பரிவிருத்தும் அபிஷ்டுவந்தக வாசாலயந்தி வசுதேரசிகாஸ்திரிலோகே ஞோனாதிகத்வ சமதா விஷயைர்விவாதைஹி அப்படிங்கிறார். என்னன்னா, பூமி பிராட்டியோட அம்சமா அவதாரம் பண்ணின கோதாதேவியே, உனக்கும் ஸ்ரீரங்கநாதனுக்கும் ஒத்தருக்கொத்தர் காதல்ல கல்யாணம் நடந்தது. அப்படி கல்யாணம் நடந்த போது ஒத்தருக்கொத்தர் மாலை மாத்தின்றதாகவே தெரியலையே. மாலை மாத்திக்கிறது உண்டே சம்பிரதாயத்துல. உனக்கு மாலைய அவன் ரங்கநாதன் சூட்டின்ற மாலையை அவுத்து உனக்கு சமர்ப்பிக்கிறதும், நீ போட்டுண்ட மாலைய எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதும், கொத்தர் பரஸ்பரமா மாலை மாத்திக்கிறது உண்டு. ஆனா அதை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் போற்றி புகழ்ந்து பேசின்னு இருக்கா எல்லாரும். அதுல சில பேர் என்ன சொல்றா, ஸ்ரீவில்லிபுத்தூர்காரா சொல்றா, எங்க கோதாதேவிக்கு இணையா ரங்கனால முடியுமா என்ன, எங்க கோதாதேவி தான் ஒஸ்தி. கோதாதேவி சூட்டின்ற மாலையை களைஞ்சி ரங்கனுக்கு போடுறதுனால ரங்கன் அப்பத்தான் பிரகாசமா இருக்கான், அழகா இருக்கான் அப்படின்னு ஸ்ரீவில்லிபுத்தூர்காரா சொல்றான். இதே ஸ்ரீரங்கத்துக்காரா என்ன சொல்றா, என்னதான் இருந்தாலும் எங்க ரங்கநாதன் சாத்தின்ற மாலைய களைஞ்சு கோதாதேவிக்கு மாலையை போட்டதுக்கு அப்புறம்தான் கோதாதேவிக்கே அழகு வந்தது அப்படின்னு அவ பேசிக்கிறா. இதையும் தவிர்த்து 2 பேரும் இவா 2 பேர் இப்படி பேசிக்கிறத பார்த்துட்டு காமனா இருக்கிறவா என்ன சொல்றா, இல்ல 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துதான் இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறா. இப்படி எல்லாம் பேசிக்கிறத பார்த்ததும் பெரியாழ்வார் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடுமி தொண்டர்களோ அப்படின்னு. என்னன்னா, பெருமாளுக்கோ ஆச்சாரியருக்கோ தாயாருக்கோ சாத்தின மாலைய நம்ம சாத்திக்கிறது அப்படிங்கிறது வழக்கத்துல உண்டே தவிர்த்து, நம்ம சாத்திந்த மாலையை பெருமாளுக்கும் தாயாருக்கெல்லாம் சமர்ப்பிப்போமோ ஆச்சாரியனுக்கெல்லாம், அதெல்லாம் கிடையாது. ஆனா இந்த மாலை மாற்றுதல் சமயத்துல
கல்யாண பொண்ணுக்கும் கல்யாண பையனுக்கும் மாலை மாத்துறது சகஜம்தான். இதே மாதிரி இதை இவாள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, ஒருத்தர் ஆச்சரியமா பேசிக்கிறா. அவங்க ரெண்டு பேரையும் புகழ்ந்தும் பேசிட்டு இருக்கா. அவள் எல்லாரும் பேசிக்கிறத என்னாச்சு, ஒரே சலசலசலன்னு ஒரு சத்தமா எடுத்து அதுவே ஒரு விவாதம் மாதிரி ஆயிடுத்தான். அங்க ஸ்ரீரங்கத்துக்காராலும் ஸ்ரீவில்லிபுத்தூர்காராலும் அங்க மற்ற பேர் அங்க வந்திருக்கிற எல்லாரும் பேசிக்கிறது 3 லோகத்துக்கும் கேட்கறதாம். ஆனா அந்த பேச்சுக்கள் எல்லாம் விவாதம் அப்படின்னா ஒருத்தர் சகஜமா சந்தோஷமா பேசிக்கிறது தானே தவிர்த்து சண்டை மாதிரி இல்லை. ரொம்பவும் அந்த பேச்சுக்கள் 3 லோகத்துக்கும் கேட்டுது அப்படிங்கிறார். இதே மாதிரி சீதாராமர் கல்யாணத்தும் போதும் சீத்தை கூட இருக்கிறவா, மிதிலையில இருக்கிறவா எல்லாரும் நினைச்சாலாம், இந்த சீத்தைக்கு உண்டான அழகுக்கு தகுந்த மாதிரி எந்த மணமகன் கிடைப்பான், எந்த பையன் கிடைப்பான், இவளோட அழகு என்ன, சௌந்தரியம் என்ன, செல்வாக்கு என்ன அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாளாம். அப்புறம் ராமர் கூட அயோத்திக்காரா எல்லாரும் என்ன பேசிக்கிறாளாம், நம்ம ராமனுக்கு ஈடு இணை உண்டோ, நம்ம ராமனுக்கு தகுந்த மாதிரி எந்த பொண்ணு இருப்பா, இவனுடைய அழகுக்கு வேற இதுவே கிடையாது, இவன் அழகுக்கு இவன் ஒத்தன்தான் அப்படின்னு அவள்லாம் பேசிக்கிறாளாம். அப்புறம் சில பேர் என்ன சொல்றாளாம், 2 பேருமே சமமான அழகுல தான் இருக்கா, ஒருத்தருக்கொத்தர் குறைச்சலே கிடையாது, சகல கல்யாண குணங்களும் 2 பேருக்குமே நிறைஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாளாம். அப்போ அவ சொல்லிக்கிறா, பெருமாள் ராமருக்கு சாத்தின பூவு சீத்தைக்கு போட்ட அப்புறம் தான் சீத்தை அழகு, சீத்தைக்கு போட்ட மாலைய களைஞ்சு ராமருக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் ராமர் அழகு அப்படின்னலாம் பேசிக்கிறாளாம். அதையும் நம்மளே கோவிலில் போய் பார்த்தோம் அப்படின்னா, பெருமாளுக்கோ தாயாருக்கோ புஷ்பங்களே இல்லாட்டாலும் திருவாபரணங்களே இல்லாட்டாலும் பெருமாளும் தாயாரும் ஆகட்டும் நம்ம சேவிக்கிறதுக்கே அவ்வளவு பார்க்கறதுக்கும் அழகா இருப்பா, எல்லார் கண்ணுக்கும் மனசுக்கும் சௌந்தரியத்தை கொடுத்துருப்பா. அப்படி அபிரூப நாயகனுக்கு ஆபரணத்தாலே அழகுண்டோ அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஆபரணங்கள்லாம் பெருமாளுக்கு அழகு சேர்க்கல, அந்த ஆபரணங்கள் எம்பெருமான் திருமேனிலையும் தாயார் திருமேனிலையும் இருக்கிறதுனால ஆபரணங்களுக்குத்தான் அழகே தவிர்த்து ஆபரணங்கள் எம்பெருமானுக்கெல்லாம் அழகு சேர்க்காது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறா. அப்படி எல்லாரும் பேசிக்கும்போது கேட்கறச்சே எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிறாளாம். அப்படி ஆவரணத்துக்கு அழகு சேர்க்கும் பெருமாள்னு சொல்ற மாதிரி பெருமாளுக்கும் தாயாருக்கும் நம்ம சாத்திரத்துல இருந்து தான் அழகு அப்படின்னு கிடையாது. நம்ம சாத்திர திருவாபரணங்கள் எம்பெருமான் திருமேனியில இருக்கிறதுனால அது அழகு பெறதே தவிர்த்து நம்ம சாத்துறதுனால அது ஒரு அழகு கிடையாது அப்படிங்கிறா. இதே மாதிரி ஸ்ரீஸ்துதியிலையும் 10வது ஸ்லோகத்துல ஸ்ரீ தேசிகன் சொல்றார், ஆசக்யுஸ்துவாம் பிரிய சகச்சரீம் ஐக்கமத்யோபபன்னாம் அப்படின்னு. அதாவது எம்பெருமானாகட்டும் தாயாராகட்டும் 2 பேருக்கும் வித்தியாசமே கிடையாது, 2 பேருக்குமே திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். மன ஒற்றுமையோடு கூடிய பிரியமான துணையாக 2 பேருமே இருக்கா அப்படின்னு வேதங்களே சொல்றது. அப்படி இருக்க நம்ம என்னத்துக்கு விவாதம் பண்ணணும்? மாலை மாற்றினாள் கோதை மாலை சாற்றினாள், மாலடைந்து மதிளரங்கன் மாலை அவர்தன் மார்பிலே மையலாய் தையலாய் மாமலர் கரத்தினாள், மையலாய் தையலாய் மாமலர் கரத்தினாள், பூமாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலடைந்து மதிளரங்கன் மாலை அவர்தன் மார்பிலே மையலாய் தையலாய் மாமலர் கரத்தினாள், பூமாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் அப்படின்னு பெருமாளுக்கு பெருமாளும் தாயாரும் மாலை மாற்றல் வைபவத்தை ஸ்ரீ தேசிகன் விட்டு போயிடாம அதையும் எங்கே விட்டுட போறதையும் அதை இந்த ஸ்லோகத்துல சொல்லி நமக்கு நல்ல அனுபவத்தை கொடுத்துருக்கார்.
அடுத்ததில் சேவிப்போம். ஸ்ரீ கோதா நாச்சியார் திருவடிகளே சரணம்.